இப்போ பலரும் பேசப்படுறது எதை பத்தினா 5000 ரூபாவை பத்தி தான். இதுக்கு இடையில மகளிருக்கு 5000 ரூபாய் கொடுத்ததுல மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க. அதை முடக்க நினைச்சவங்க அதிர்ச்சியில கிடக்குறாங்கன்னு துணை முதலமைச்சர் உதயநிதி அவரோட பாணியிலேயே பேசியிருக்காரு. ஜாடிக்கு ஏத்த மூடி மாதிரி மோடிக்கு ஏத்த எடப்பாடி பழனிசாமின்னு விமர்சனமும் பண்ணியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்தியாவிலே சிறந்த பாஜகவுடைய முரட்டு அணியினர். ஜாதிக்கு ஏற்ற மோடினாங்க, ஜாதிக்கு ஏற்ற மோடின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு மோடிக்கு ஏற்ற எடப்பாடி பழனிசாமியாக, மோடிக்கு ஏற்ற மோடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திகழ்ந்திருக்கிறார். இதுவே 10 தோல்வி பழனிசாமியும் 10 தோல்வி மோடியும் என்னதான் பாடுபட்டாலும் தமிழ்நாட்டு மக்களை மீண்டும் அவங்க நம்பிக்கையை பண்ண முடியாது. மீண்டும் அதே போன்று நம்முடைய திராவிட ஆட்சி தான், நம்முடைய தலைவர் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்று போகிறார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மோடி எடப்பாடின்னு கலாச்சிட்டு வந்தாரு. அதை தொடர்ந்து தாவேகாவையும் கலாச்சிருக்காரு. அதுக்கு தாவேகாக்காரங்க சும்மா இருப்பாங்களா? லட்சியம், கோட்பாடு, கொள்கை இல்லாம ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்குதுன்னு தாவேகாவை உதயநிதி ஒரு புடி பிடிச்சிருந்தாரு. சும்மா இருக்குமா தாவேகா? கருணாநிதி குடும்பத்துல உதயநிதி பொறக்கலன்னா ஒரு கவுன்சிலரா கூட ஆகியிருக்க முடியாதுன்னு நச்சுன்னு பதிலடி கொடுத்திருக்காங்க. உதயநிதி அந்த குடும்பத்துல பிறக்கலன்னா இன்னைக்கு ஒரு கவுன்சிலர் கூட ஆயிருக்க முடியாது. திமுக ஒரு ஒன்றிய செயலாளர் கூட உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு உதயநிதி மாதிரி ஒருத்தர் அந்த குடும்பத்துல மட்டும் இல்லைன்னா ஒன்றிய செயலாளர் பதவி கூட கொடுத்துக்க மாட்டாங்க. அதாவது அவங்க அப்பாவே ஒரு பொம்மை முதல்வர். வீட்டில் இருப்பாங்களே இந்த பெரியவங்க போலன்னா இப்போ வீட்டில் இருக்க பையனை ஒரு கல்யாணம் காதுக்கு அனுப்பி வைப்பாங்க. அந்த மாதிரி தான் உதயநிதி அவங்க அப்பா போக முடியாத ஃபங்க்ஷனுக்குலாம் போய் ரிப்பன் வெட்டுற வேலைக்கு ஒரு போஸ்டிங்கை கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு 2 ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டு அதுக்கு 2 துறையை கொடுத்து இதுவரை அவர் இந்த 4.5 வருஷத்தில் அவர் அமைச்சராக 3 வருஷத்துக்கு மேலே இருக்கிறாரு. அவர் துறையில் உட்காந்து அவரோட துறையோட செக்ரட்டரிட்ட மீட்டிங்காக போட்டிருக்காரா? இது வரைக்கும் ஏதாவது செஞ்சுருக்கிறாரா? அவருக்கான கடைசி வரைக்கும் கத்துக்குட்டியாக தான் இருக்கிறார் உதயநிதி. அவர் எதையும் கற்றுக்க போவதும் இல்லை. யாராவது உட்காந்து தினமும் நாய் கூட விளையாண்டு ஃபோட்டோ போட்டுட்டு இருப்பாங்களா ஒரு அமைச்சர், அதுவும் துணை முதல்வர்? அவருக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அதான் சொல்கிறோமே, அந்த குடும்பத்தில் பிறக்கவில்லை என்றால் அந்த திமுகவில் ஒன்றிய செயலாளர் போஸ்ட் கூட கிடைச்சிருக்காது உதயநிதி.